தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். என்னங்க தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னியா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி தான். பிரமாதமாக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே நினச்சி அந்த இட்லியை வந்து இட்லிக்கு வந்து இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். தோசைக்கு நினச்சி அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு, சுவை கூடுதலாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்வோம் அப்படிங்கிறத செய்முறையை பார்த்துருவோம். ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன், இதுக்கு ரொம்ப வந்து ஆயில் தேவைப்படாது இந்த சட்னிக்கு. ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணிக்கின்னு, சிறிய துண்டாக இஞ்சி, 4 பற்கள் வந்து பூண்டு எல்லாமே இந்த வெங்காயத்தோடு இருக்குது. எல்லாத்தையும் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கின்னு, ரொம்ப வந்து இது பொன்னிறமாலாம் வதக்கக்கூடாது. இது வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கினா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் குக்கிங் ஆயிலில் தான் வதக்கினேன். எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்ந்தா மாதிரி எல்லாத்தையும் வதக்கி விடுன்னு. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பாதி பதம் வதங்கின உடனே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கணும். பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்குன்னு. இதில் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது தான் உப்பு சேர்க்கணும். தக்காளி சட்னி இப்படிலாம் நம்ம வதக்கும் போது புதினா மல்லி அதுக்கெல்லாம் வந்து உப்பு போடலாம். இதுக்கு வந்து உப்பு வந்து வதக்கும் போது போட்டுடாதீங்க. நம்ம அரைக்கும் போது தான் உப்பு போடணும். நான் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம வித்தியாசமாக செய்யும் போது ரொம்ப வந்து நம்ம வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவோம். ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் புதுமையான முறையில், டேஸ்டான முறையில் நம்ம வந்து செய்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. வதக்கி ஆற விட்டு நல்லா ஆறின உடனே அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எப்போதுமே வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, வெங்காய சட்னி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடாது. ரொம்ப கரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து அதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். ஆற விட்டுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து ஓரளவு கொரப்பாகவும் இருக்கணும், நெய்ஸாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். அதே மாதிரி 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டு, கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக வந்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். அதை ஒரு பவுலில் மாற்றி இந்த தாளிப்பை கொடுத்துருவோம். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச விழுதை இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த விழுதை அரைச்சிட்டு வரணும். ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கா, காரம் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு வந்து கரெக்டான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பை வந்து இதில் வந்து கொடுத்துருவோம். சூப்பராக இருக்கும். மணக்க வந்து தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி வந்து செய்திருக்கோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அருமையான ரெசிபி இது. ஒரே மாதிரி நம்ம வந்து சட்னி செய்யாமல் ஒரு வித்தியாசமாக செய்யும் போது டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலாக இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். அனைவருக்கும், வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.